திருப்புகழ் 340. கொத்தார் பல் கால் அற்று ஏகப்பால் குப்பாயத்தில் செயல் மாறி கொக்காகி கூனி கோல் தொட்டே கொட்டாவி குப்புரவாசி தித்தா நிற்றார் செத்தார் கெட்டேன் அ உ எனவே கேள் செற்றே சுட்டே விட்டு ஏறிப்போம் அப்பேது துக்கம் அராதோ. நித்தா வித்தார தோகைக்கே நிற்பாய் கச்சி குமரேசா நிட்டூர சூர் கெட்டோட போர் நெட்டு ஓதத்தில் பொருதோனே முத்தார தோளில் கோடல் பூ முட்டாது இட்டத்து அணிவோனே முற்றா நித்தா அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளே. கொத்தார் பற்கால தேகப்பால் குப்பாயத்தில் செயல் மாறி கொக்காகி கூனி கோல் தொட்டே கொட்டாவிக்கு புறவாசி தித்தா நிற்றார் செத்தார் கெட்டேன் அ உ எனவே கேள் செற்றே சுட்டே விட்டேறிப்போம் அப்பேது துக்கம் அராதோ. நித்தா வித்தார தோகைக்கே நிற்பாய் கச்சி குமரேசா நிட்டூரச் சோர் கெட்டோட போர் நெட்டோதத்தில் பொருதோனே முத்தார தோளில் கோடல் பூ முட்டாதிட்ட தணிவோனே முற்றா நித்தா அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே. முற்றா நித்தனே முதுமை அடையாத நித்தியமானவனே என்றும் உள்ளவனே விரிந்த தோகை மயில் மீது விளங்கி நிற்பவனே காஞ்சிப்பதியில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. கொடிய அசுரன் கெட்டு கடலின் நடுவே ஓட போரை பெரிய கடலில் செய்தவனே முத்துமாலை சூடிய தோளில் வெண்காந்தல் மலரை தவறாமல் விருப்புடன் சூடுபவனே முதுமை அடையாத நித்யனே இளம் பூரணனே என்றும் இளையவனே தலைவனே தூயவனே முத்தனே வீடு பேர் அளிக்கும் பெருமாளே. வரிசையாய் உள்ள பல்கள் வேர் அற்று விழுந்துவிட பாழாகும் சட்டையான இந்த உடலின் செயல்கள் தடுமாறி தலைமயிர் கொக்கு போல் வெண்ணிறமாக நரைத்து வெளுத்து முதுகு கூனாகி கொட்டாவி தொட்டு தலை குனிதலை அடைந்து நிலை வேறுபாடுகளை அனுபவித்து நின்றவர் பின்பு இறந்து விட்டார். ஐயோ கெட்டேன் எனச் சொல்லி அ ஊ என்னும் ஒலியுடன் சுற்றத்தவர் அழ சுடுகாட்டுக்கு போய் அங்கு பிணத்தை சுட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறி வருகின்ற அந்த பேதைமை வாய்ந்த துக்கம் நீங்காதோ. நீங்காதவாறு அருள் செய்ய வேண்டும் என்றவாறு